ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நீலா சோழனுக்கு மெசேஜ் போட்டிருப்பாங்க. சோழன் நீங்கள் வந்துடுங்க, என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸுமே சென்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. நம்ம சோழனுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம நீலாவுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே நீலாவுமே ராகவ் நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். என்ன நீலா, உங்களுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யாருமே சாப்பிட்டு முடிக்கவே இல்லை, நீ இப்போவே கிளம்புறேன்னு சொல்கிற, என்ன நீலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனேங்க நம்ம நிலா போதும் ராகவ், நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, நான் இப்போ போகிறேன், சோழன் வந்திருக்காரு, வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்லவும், இதை கேட்ட ராகவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன இந்த நிலா ஏன் இப்படி பிகவ் பண்ணுறானே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. இருந்தாலும் நிலா கிட்ட சாஃப்டாக தான் பேசுகிறாங்க. சரிங்க நிலா, நீங்கள் கிளம்புங்க. சரி இருங்க நிலா, நான் உங்களை கீழே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சோழன் கிட்ட நிலா சரிங்க சோழன், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க நிலா காருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு காரோட டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராகவ் இங்கே பாருடா, நீ நிலாவை ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா அவள் என்னுடைய ஆள் அப்படின்னு சொல்லவும், அதாவது நான் பார்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனோட முகமே மாறி போகுது. அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் முறைக்கிறாங்க. உடனே ராகவ் என்ன உனக்கு ஒன்றும் புரியலையா? நிலா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் சொல்லவும், இதை கேட்ட சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. டேய் என்னடா, என்ன நினச்சிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ நிலாவை லவ் பண்ணுறியா? ஆமாம், நிலா உன்னை லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே ராகவ் இங்கே பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் உனக்கு எதுக்கு? நிலாவை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் விடணும், அவ்வளவுதான். வேறு எதுவும் இங்கே ஓவராக பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் திமுறாக பேசவும், என்ன இம்புட்டு திமுறாக பேசுனா நாங்கள் பயந்துருவோமா? நிலா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா என்ன, ஏன்னா அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே எங்கே நிலா என்ன லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீ புருஷன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட ரீல் விட்டுக்கிட்டு இருக்கியா? ரீலெல்லாம் கிடையாது. நிலாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், நிலாவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த உங்ககிட்ட நிலா சொல்லலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே, நீ போய் சொல்கிற. நீலா எங்கள் ஆஃபீஸுக்கு ஜாயின் பண்ணுறப்போ அவங்க அன்மேரிட்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சோழன் சரி நிலாவை இப்போவே கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவை வெளியே வர கூப்பிடுறாங்க நம்ம சோழன். என்ன சோழன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு பிரச்சனை இல்லைங்க நிலா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலாவுமே நிற்கிறாங்க. என்ன ராகவ், ஏன் நீங்கள் கிளம்பலையா? ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும், உடனே ராகவ் எங்கள் பாருங்க நிலா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆமாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு தானே சொன்னீங்க? ஆமாம், அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே ராகவ் பாத்தியா, நிலாவுக்கு கல்யாணம் நடக்கலை, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நிலா ஏன் ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் சொல்லவும், இதை கேட்ட நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே ராகவை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன நிலா, பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அடிக்கிறீங்க, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களோட உங்களோட நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல ராகவ். என்ன, உங்கள் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான் நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். நம்ம ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான், அது கூட க்ளோஸ் கூட கிடையாது. தேவையில்லாத ஆசையெல்லாம் மனசில் வளர்த்துக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் உங்ககிட்ட வேண்டவே வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியது தானே ராகவ். ஏன் இப்படி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே சோழன் சூப்பர் நிலா, அப்படி சொல்லுங்கள். ஆமாம், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அந்த விஷயத்த ஏன் நீங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா எதுவுமே பேசாமல் காருக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் என்னமோ சரி, நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் கிட்ட, இங்கே பாருடா, இன்னொரு நாளைக்கு நான் நிலாவை லவ் பண்ணுறேன், அவள் ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான்,
கொல்ல பேத்து கையில் கொடுத்து அனுப்பிடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக காருக்குள்ளே ஏறுறாங்க. டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நிலாவோட முகமே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. சோழனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிலா மேரேஜ் ஆகிருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லைல்ல. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வச்சுருக்காங்க. எதனால் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வராங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு என்ன சோழன் எப்போவுமே காரில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லொடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே வருவீங்க. இன்னைக்கு என்னடானா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வண்டி ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்ன நிலா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கிற விஷயத்த நீங்கள் ஏன் இது ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், இந்த கல்யாணம் என்ன நம்ம 2 பேருக்கும் பிடிச்சி நடந்ததா? அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருக்குமே இப்போ டிவோர்ஸ் நடக்க போகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சோழனுக்கு ரொம்பவே முகம் ஆடி போகுது. என்ன நேற்று என்னடானா ஓடி வந்து கட்டி பிடிச்சி நன்றி தேங்க்ஸ்னு என்னென்னமோ சொன்னால், இன்றைக்கி என்னடானா எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி இப்படி ஒரு மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம நிலாவுக்கு மனசுக்குள்ளே சோழன் மேலே லவ் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை வந்து இப்போ வரைக்குமே நம்ம நிலா வந்து வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நிலாவுக்கு வந்து சோழனை டிவோர்ஸ் பண்ணுறதுல துளி கூட விருப்பமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் அதாவது கோர்ட்டுக்கு இயரிங் போகிறப்போ நமக்கு அதாவது நான் சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சுட்டாங்க ஏற்கனவே. அதனால தான் ராகவ் பேசினா கூட இங்கே நம்ம நிலா வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ராகவா அவங்களுக்கு பிடிக்கல, சோழனை தான் பிடிச்சிருக்கு. சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நிலா நினைக்கிறாங்க. அதை வெளிப்படையாக எப்படி சோழன்கிட்ட நம்ம சொல்கிறது, சொன்னால் அது எப்படி போய் முடியும், எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம நிலா வந்து அவங்க மனசில் உள்ள லவ்வை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. ரெக்கை எல்லாமே வானத்தில் பறப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நிலா அதை வெளியே சொல்ல முடியாமல் தயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. நேற்று அவள் கட்டி பிடிச்சப்ப அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு மாதிரி நான் யாரோ அவ யாரோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நீலா வந்து நம்ம சேரன்கிட்ட ஆனால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைப்பா இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, சமைச்சு முடிச்சுட்டேன், அதான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றுமா சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லா வேலையுமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு அண்ணே நான் சாப்பிட்டு வந்துட்டேனே, ராகவ் அதான் என் பாஸ் வந்து ஒரு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணார். நாங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸுமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், நீங்கள் மட்டும் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா நிலா அதெல்லாம் விடுப்பாம்மா, ஏதோ லேப்டாப்லாம் தொலைஞ்சிருச்சு அது இதுன்னு என்னென்னமோ சோழன் சொல்லிக்கிட்டு இருந்தான், அதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணே, சோழன் மட்டும் இல்லை அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே ஸ்பாயில் ஆகிருக்கும். உண்மையாகவே நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருப்பேனா மாட்டேனான்னு கூட தெரியலண்ணே, எப்படியாவது இந்த லேப்டாப் கிடச்சிரும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். சாமி அதாவது சோழன் ரூபத்தில் சாமி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சோழனோட முகம் வாடி போயிருக்கு. உடனே பல்லவன் இருந்துட்டு அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அண்ணி, நீங்கள் வந்த உடனே அதை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக உட்காண்ட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பல்லவா? இல்லை நீ லேப்டாப்பை கண்டுபிடிச்சது சோழன்னு, அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்ததுனால நீங்கள் அவரை கட்டி பிடிச்சி லவ்யூன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சொன்னீங்களாமே, அது உண்மையா பொய்யா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம நிலா வந்து அப்படியே சோழனை முறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ என்ன இப்படி முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பதறாங்க நம்ம சோழன். அது வந்துங்க சும்மா நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன். சரிங்க சோழன், நான் ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்து லேப்டாப் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க, எல்லார் முன்னாடியும் என்னுடைய மானத்தை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற ஒரு அதாவது சந்தோஷத்தில் அது எப்படி என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் உங்களை வந்து ஹக் பண்ணது உண்மைதான். ஆனால் உங்ககிட்ட நான் லவ் யூ நல்லா சொன்னேன்னா சோழன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சோழன் வந்து தயங்குறாங்க. அது வந்துங்க சும்மா நல்லா இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன உப்புமாவா? இல்லைங்க, நீங்கள் வந்து ஹக் பண்ணிங்களா அது நல்லா இருந்துச்சு, சரி கூடவே லவ் யூ சொன்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் முகத்தை சுருக்கிக்கிட்டே சொல்கிறாங்க.
உடனே இங்க நம்ம நிலா இருந்துட்டு லவ் யூ அது இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை பல்லவா, ஆனால் ஹக் பண்ணது உண்மைதான். சோழன் எனக்காக அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் ஹக் பண்ணனே, அதெல்லாம் பெரிய மேட்ரெல்லாம் ஒன்றுமே கிடையாது பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அண்ணி, எனக்கு தெரியும் அண்ணி, நீங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதான் ஒரு சந்தேகம் தான், அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சோழன், உங்கள் முகம் இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி காலை வாரி விட்டுட்டீங்களே, நான் கூட உங்கள் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன், என்கிட்ட நீங்கள் கூடிய சீக்கிரமே லவ்வை சொல்லிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். சரி விடுங்க, நம்ம கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணிட்டோம். அடுத்த இயரிங் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும். நீங்களும் நானும் தனியாக பிரிஞ்சிருவீங்க. அப்படி தானே, என்னை விட்டுட்டு போயிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அப்படியே பாவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எப்போவுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நிலா சொன்னதை நம்ம சேரன், பல்லவன், பாண்டின்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க. சோழன் தான் கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்குது, கேட்காத மாதிரி இருக்குன்ற மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. நம்ம சேரனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நிலா மனசில் சோழன் மேலே காதல் வந்துருச்சு. இனிமே நிலா அந்த வீட்டை விட்டும் சரி, சோழனை விட்டும் சரி பிரிஞ்சு போகவே மாட்டாங்கன்றதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கினாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சேரன் கிட்ட, அண்ணா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குண்ணே, 3-4 நாளாக ரொம்பவே தூங்காமல் கண் விழிச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, உனக்கு வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னா அண்ணங்கிட்ட சொல்லுப்பா, நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே படுத்து தூங்க போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ராகவ் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. நிலாவை அவங்கள மீறியே ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த ரேஞ்சில் தான், அதாவது கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டின்னு கனவு உலகத்துலேயே ஒரு சில பேர் வாழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ராகவ் வந்து நம்ம நிலாவை தன்னோட பொண்டாட்டி, நமக்கு 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கனவோட மனசுக்குள்ளே இருந்திருப்பாங்க. இப்போது நிலாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்றத கேள்விப்பட்டதுமே ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. நிலாவை மறக்கவே முடியல, அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வரவும் முடியல அவங்களால. நம்ம இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்து அவங்க குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்கே கிளம்பி வராங்க. வந்து கேபினில் உட்காடுறாங்க. அப்படியே மயங்கி விழுந்து வாயிலெல்லாம் பிளட்டாக வருது, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போது இங்கே நம்ம திவ்யா, அதுக்கப்புறம் நிலா, இவங்க 2 பேருமே அப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாங்க. சரி நான் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து இங்கே கேபின்குள்ளே, அதாவது ராகவோட கேபின்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா இங்கே நம்ம ராகவுக்கு வாயிலெல்லாம் நுர தள்ளி பிளட்டாக ஊற்றுது. இதை பார்த்ததுமே நம்ம திவ்யா கத்திடுறாங்க. அவங்க போட்ட சத்தத்தினால ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஓடி வராங்க. என்னாச்சு திவ்யா, ஏன் இப்படி கத்துறீங்க, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்கவும், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகவை எல்லாருமே பார்க்குறாங்க. பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. நம்ம நிலாவுக்கு அப்படி கதி கலங்கி போயிடுது. ஐயோ திவ்யா, ராகவுக்கு என்னாச்சு, ஏன் அவங்க வாயிலிருந்து பிளட்டெல்லாம் வருது, ஐயோ தெரியல நிலா, எனக்கே ஒன்றுமே புரியல, நான் சாரை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன், ஆனால் சார் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. முருகனும், என்ன திவ்யா பேசிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இப்போவே வர வைக்கணும், சாருக்கு ஏதாவது விபரீதமாக நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சீக்கிரமாக கால் பண்ணுங்கள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே முருகனும் கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸுமே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ராகவை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுக்கிட்டு கூடவே நம்ம திவ்யா, முருகன், நிலா இவங்க 3 பேருமே போகிறாங்க. நிலா ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே வராங்க. நீங்கள் திவ்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நிலா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நைட்டு கூட நம்ம டின்னருக்கெல்லாம் போனப்போ நல்லா தான் இருந்தார், அது மட்டும் இல்லாமல் நீ
அதாவது நீ வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ராகவ் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாரு. அழுகவும் செஞ்சாரு. என்ன நடந்தது? என்ன ஏதுன்னே ஒண்ணுமே புரியல நிலா. என்ன நடந்திருக்கும்? ஏன் சார் ஏன் இப்படி இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்றாங்க. ஏன்னா அத பார்த்தா அந்த நொ நொரை வந்தது, பிளட் வரதெல்லாம் பார்த்தா விஷம் தான் சாப்பிட்டுருக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம திவ்யாவே கணிக்கிறாங்க. எதுக்காக இவரு விஷம் சாப்பிடுற அளவுக்கு போகணும்? இங்க பாருங்க நிலா, உங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உங்கள கீழ வந்து அவரு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தான் வந்தாரு. வரப்ப சந்தோஷமா தான் கீழ போனாரு. திரும்பவும் எங்ககிட்ட வந்து நிக்கிறப்போ ரொம்பவே அப்செட்டா கலங்கி போய் நின்னாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவும் செஞ்சாரு. என்ன விஷயம்னு கேட்குறப்ப அவரு எதுவுமே சொல்லல நிலா. அப்போ உங்களுக்குள்ள தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனால தான் சார் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை இவருக்கு வந்துருச்சு. அதாவது இவரு உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பா உன்ன தான் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து சொல்றாங்க. இத கேட்ட நிலா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்க பாரு திவ்யா, நீ நினைக்கிற மாதிரி அப்படி எதுவுமே எங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கவே இல்ல. அவரு என்கிட்ட அதாவது என்னை வந்து அவரோட ஆள், அவரோட லவ்வர் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நான் வந்து அவரை நல்லா திட்டிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடியும் அடிச்சிட்டேன். அதாவது வேலை பார்க்குற வரவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். எதுக்காக தேவையில்லாமல் இது என் ஆள் அப்படி இப்படின்னு சொல்கிறது. இங்கே பாருங்க திவ்யா, அதாவது ஒருத்தர் ஒரு விருப்பம் இல்லாமல் அவங்கள வந்து லவ் பண்ண முடியாதுல்ல. 2 பேரோட விருப்பத்தோடு தானே லவ் பண்ணவே முடியும். என்னோட விருப்பம் என்னன்றதை நான் ராகவ் கிட்ட சொன்னேன். அவ்வளோதான். நான் மற்றபடி எதுவுமே சொல்லலை திவ்யா. அது இவரே புரிஞ்சுக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த தான் சொன்னனே. மற்றபடி அவரை ஓவராக கூட நான் எதுவுமே திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. என்ன நிலா சொல்கிறீங்க? அப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு தானே சொன்னீங்க. அது வந்து என்னுடைய கதையெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது திவ்யா. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ராகவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஷோ கடவுளே! எதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே! ராகவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம நிலா வந்து பயந்துக்கிட்டே ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல ஃபுல் விஷ பாட்டிலையுமே குடிச்சிருக்காங்க மிச்சம் வைக்காம. ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எந்த அளவுக்கு எங்களால் அந்த பாய்சனை எல்லாத்தையுமே வெளியே எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் என்ன ஆகுது, எப்படி சுச்சுவேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து நீங்கள் நிலா கிட்ட சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒரு 1 ஹவர் ஆகுது, 2 ஹவர் ஆகுது. நர்ஸ் டாக்டர்னு உள்ள வெளியேன்னு எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது டாக்டர் வெளியே வராங்க. நிலா அழுதுகிட்டே, டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் என்னாச்சு? ராகவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, அவர் உயிர் பொழைச்சிக்குவார்ல, அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் இருந்துட்டு கவலைப்படாதீங்க, அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார். அவரோட ஆழ் மனசில் ஏதோ ஒரு விஷயம் தான் அவரை போட்டு அழுத்தி அவரை இப்போது ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வயிற்றில் உள்ள எல்லா பாய்சனுமே நாங்கள் எடுத்தாச்சு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய வலி இருக்குது. அதை வந்து ரிலாக்ஸாக அவர் நினைக்காம இருந்தால் மட்டும்தான் அவர் சீக்கிரமாக குணமாகி வர முடியும். எல்லா பாய்சன் அதாவது விஷத்தையுமே குடித்ததுனால ஒரு மாதிரி மண்டைக்கு அதாவது மூளைக்கே அடிச்சிருக்கு. அந்த அதாவது அந்த பவர் அப்படியாட்டம் இருக்குது. அந்த பவர்னால மருந்தோட பவர் அதிகமாக இருந்ததுனால மூளைக்கு அடிச்சிருக்கு. அவருக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. கோமா ஸ்டேஜ் போகிறதுக்குமே 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்ததில் அவருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம நீலா பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போது எங்கள் ராகாவோட பேரண்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு அப்போ தான் வராங்க. எங்கே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கதறி அழுகவும் அப்போ தான் திவ்யா இருந்துட்டு, ஆண்டி அழுகாதீங்க ஆண்டி, ராகவ் சாருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் கிரிட்டிக்கலாக இருக்கார், கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ராகாவோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ என் பையனுக்கு இப்படி ஒரு சோதனையா, என் பையன் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. உடனே சோழனுக்கு கால் பண்ணுறாங்க.
சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகவும் நம்ம சோழனுக்கு பதட்டமாக இருக்குது. என்ன நிலா ஆச்சு, எதுக்காக இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நிலா சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும் இதை கேட்ட சோழனுக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு கூட அந்த ராகவ் இப்படி மருந்து குடிப்பானா, என்ன இது, இவ்வளோ பெரிய ஆஃபீஸை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், படிச்சிருக்கான், கொஞ்சம் கூட புத்தி சென்ஸ் எதுவுமே இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பயங்கரமாக திட்டவும் சோழன்கிட்ட இங்கே பாருங்க, நானே பயத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நீங்கள் என்னென்னா ராகவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, பின்ன என்னங்க, அவனுக்கு கொஞ்சமாவது மூளை அறிவுன்னு ஏதாவது இருக்கணும்ல, எதுக்காக குடிச்சானா, நமக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, கல்யாணம் நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம அவன் உங்களை சைட் அடிச்சது தப்பு, சைட் அடிச்சதோடு விட்டுருக்கணும், லவ்வு கல்யாணம் வாழ்க்கைன்னு உங்களை வச்சு பெரிய கனவே கண்டிருப்பான் போல, அதனால தான் இவ்வளோ சீரியஸாக ஆயிட்டிருக்கானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சோழன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சோழன், இது விஷயமா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது, ராகவுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கோமா ஸ்டேஜா, அது ஊறாங்க அவர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சோழன், எந்த நேரத்தில் எப்படி பேசுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா, இந்த டைமில் இந்த மொக்க காமெடி இப்போ அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க ஃப்ரீயாக விடுங்க, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் நான் ஆஃபீஸ்க்கு வரப்போ எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், அதனால் அவர் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு போல், ஆனால் நான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல, அதான் அதுக்கு தான் இந்த சோழன் வந்து சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்கணும், நான் எல்லா இடத்துலையுமே கல்யாணம் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன், அதுவும் அழகான பொண்ணு பொண்டாட்டி நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கல்யாணமே ஆகலைன்னு போய் சொல்லியிருக்கீங்க, இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, ராகவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை பயப்படுத்துகிறாங்க நம்ம சோழன். உடனே நிலா பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கவும் உடனே சோழன் இருந்துட்டு, எங்க பயப்படாதீங்க, கண்டிப்பாக ராகவுக்கு எதுவும் ஆகாது, பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு மனசார நீங்கள் வேண்டிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாமல் திருநூறு கொண்டு வந்து ராகவ் நெத்தியில் வைங்க, கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்க, ஆமாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா ரொம்பவே வேகமாக ஓடி போயிட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி கையெடுத்து கும்பிடுறாங்க. ராகவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவர் பழைய மாதிரி உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்போது இங்கே திருநூறெல்லாம் கொண்டு வந்து நம்ம ராகவோட நெத்தியில் வைக்கிறாங்க. இப்போது ராகவுமே கொஞ்ச நேரத்தில் கண் விழிச்சிட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா பக்கத்தில் இருக்கிறதையுமே கவனிக்கிறாங்க. நிலா, இங்கே பாருங்கள் நிலா, உங்களை என்னால் மறக்கவே முடியல நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சொல்கிறாங்க. அப்போது உன்னால தான் என் பையன் இப்படி விஷத்தை குடித்தானாடி, என்னடி பண்ண அப்படி, என் பையன் எந்த யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இங்கே நிலாவை கேட்கவும் நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நான்லாம் எதுவுமே பண்ண கிடையாது, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார், நான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னேன், அதுக்காக அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானே, இவர் எதுக்காக விஷமெல்லாம் குடிக்கணும், இவர் பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் காரணமாக முடியுமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ராகாவோட அம்மா இருந்துட்டு, என்னடா இதெல்லாம் கர்மம் அசிங்கம், இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை தான் நீ லவ் பண்ணுவியா, உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையாடா, நீ இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அறிவுக்கும் உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, இதுக்கெல்லாம் நீ விஷத்தை குடிப்பியா, அப்போது நாங்கள் யாருமே உனக்கு இல்லைன்னு நினச்சிட்டியாடா, அப்போது இப்போ வந்தவ என்றைக்கோ வந்து உங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு வந்தவ, இவளை உனக்கு இம்புட்டு பிடிச்சிருக்கு, அப்போது சின்ன வயசுலேருந்து நாங்கள் உன்னை எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம், எங்கள் நினப்பு உனக்கு கொஞ்ச நேரம் கூட வரவே இல்லைல்ல, எங்களை பற்றி யோசிக்காமல் கூட நீ விஷயத்த சாப்பிட்டுட்ட, அப்போது இவ அவ்வளோ முக்கியமாயிட்டாளடா, இவ அப்படி உனக்கு என்னடா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக இங்கே ராகவை திட்டிக்கிட்டு இருக்கவும் உடனே நிலா இருந்துட்டு, ப்ளீஸ் ஆண்டி ராகவை திட்டாதீங்க, இப்போ தான் அவர் ரொம்பவே அபாய கட்டத்திலேருந்து மீண்டு வந்திருக்காரு, இந்த டைமில் அவரை போட்டு திட்டாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு
சரிம்மா சரிம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமே ராகவோட கண்ணில் சிக்காமல் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. உன்னால தான் என் பையனுக்கு இப்படி ஒரு அதாவது இப்போ இவ்வளோ பெரிய விபரீதம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். இவனை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என் பையனை இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நான் திரும்பவும் சொல்கிறேன், என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நிலா மேலே எந்த தப்பும் இல்லை, என்னுடைய தப்பு தான். அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கரெக்டாக கலெக்ட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்காம நிலாவுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை லவ் பண்ணேன். அது என் தப்பு தான், நிலாவை திட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது மட்டும் உனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்கள் என்னடா பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அழுகுறாங்க. அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சோழனுமே இங்கே வந்துடுறாங்க. சோழன் வந்துட்டு ராகவை பார்த்ததுமே, அப்பாடி என்ன நிலா எதுவும் ஆகலையா இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஏதாவது ஆயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, எதுவும் ஆகலையான்னு கேட்க வந்தேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நிலா, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். என்ன ராகவ் சார், இப்படி யாராவது இருப்பாங்களா? இவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சு ரன் பண்ணுறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு செத்து போகிற அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சிரிக்கவும், உடனே இது ராகாவோட அம்மா இருந்துட்டு, என்னப்பா இது, என் பையன் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இப்படி பண்ணிட்டான், அதுக்காக என் பையனை பார்த்து இப்படி ஒரு நிலமையில இருக்கிறப்ப கூட நீ சிரிப்பியாப்பா, இப்படி சிரிக்கிறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு 4 கேள்வி கேட்டதுமே சோழன் சைலண்ட் ஆயிடுறாங்க. நிலா இருந்துட்டு, என்ன சோழன் இது, உங்களுக்கு எங்கே எப்படி நடந்துக்கணும்னு கூட சுத்தமாக தெரியாதா, எதுக்காக சோழன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நிலா சாரி இல்லை, ராகவ் எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சிருக்காருன்னா அதான் நினச்சி தான் எனக்கு சிரிப்பாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிக்கவும், சோழன் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. இதோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.